கேக்கால நடந்த கூத்து என்னன்னு வந்து பாருங்க. டிங் டிங். யுமிகா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். என்ன சொல்றப்பா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் அம்மாவோட சேர்ந்து சமைக்க போறேன். நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். அப்படியே கேக்கும் சாப்பிடலாம். வாவ், இது அற்புதமான விஷயம். நான் கண்டிப்பா வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. ஓகே யுமிகோ, நான் வந்துடுறேன். யுமிகா செஞ்ச கேக்க நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாஸ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே போறாங்க. இத பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா? சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க பாஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருக்கியோ. நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு, வா போலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கேக் சாப்பிடலாம், அப்படியே ஹோம்வொர்க்கும் பண்ணலாம். ஜாலி. கெமுமாக்கி நீயா? ஓ கிணிச்சியா, வா வா. ம், அ, அ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெமுமாக்கி? ஏதாவது விளையாடுறியா என்ன? இல்ல இல்ல, நான் ஒரு நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறேன். இதோ இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி கிணிச்சி, உன் வருங்காலத்தை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த நிஞ்சா டெக்னிக்கை இப்ப நான் பயன்படுத்தி கெனிச்சியோட வருங்காலத்தை பத்தி சொல்ல போறேன். என்னது இது? என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விஷயமும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. கவலைப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கெனிச்சி, அப்புறம் பார்க்கலாம். ஏதோ விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. தேவையில்லாம பயமுறுத்தாத, சீக்கிரம் சொல்லு. உனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. உண்மை தெரிஞ்சாலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்னு எனக்கு தோணுது. கெனிச்சி, இங்க பாரு, உன்னோட வருங்காலத்துல கேக்கால உனக்கு பிரச்சனை வரும்னு தோணுது. கேக்கால பிரச்சனையா? ஆமா, ஜாக்கிரதையா இரு. தண்ணியால பிரச்சனைனா தண்ணியில கண்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நெருப்பால பிரச்சனைனா எங்கேயாவது தீ விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது. கேக்கால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லு கெமமாக்கி. நீ கேக்கு பக்கத்துல போனா அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும் கெனிச்சி. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். இப்படிதான் சொல்லுவானா, இத கண்டிப்பா நம்புவான். சச்சே, அதெல்லாம் உண்மையா இருக்காது. கெமமாக்கி சொல்றதெல்லாம் சுத்த போய். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்துட்டா? சேச்சே, கேக்கால ஒண்ணு ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. கேக்க பார்த்து பயப்படுறானா? கெம்மமாக்கி சொன்னதை கெனிச்சி நம்புறான். அதனாலதான் இவ்ளோ பயப்படுறான். அவன் ஏன் கேக்க பார்த்து பயப்படுறான்னு தெரியல. அந்த கெமுமாக்கி தான் திட்டம் போட்டு வேணும்னே ஏதோ செஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கேக்கால உயிருக்கு ஆபத்து வரும்னு எதுக்கு கெனிச்சி கிட்ட சொன்னான்னு தான் புரியல. என்ன விஷயம்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, முதல்ல கெனிச்சி எங்கன்னு சொல்லு. இப்பதான் நான் யுமிகோ வீட்டுக்கு போனா. ஓ, அவன் யுமிகோ வீட்டுக்கு தான் போயிருக்கானா? இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. நான் கேக்க தயார் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கா வேணா வேணா, அதை எங்கிட்ட எடுத்துட்டு போயிடு. எனக்கு அதனால ஆபத்து இருக்கு. என்னாச்சு கெனிச்சி உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கேக்குனால பிடிக்காது யுமிகோ, அதை கொண்டு போயிடு. என்ன சொல்ற நீ? இந்த கேக்க நானே ஆசையா செஞ்சு சாப்பிட மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கேக்கே வேண்டாப்பா. தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இங்க பாரு கெனிச்சி, இந்த கேக்க நான் உனக்காக தான் செஞ்சேன். அதனால நீ இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் ஆச்சு சாப்பிடணும். எனக்கு கேக் வேண்டாம். என்ன காப்பாத்து. ஓடாத கெனிச்சி, சொன்னா கேளு. நில்லு நில்லு கெனிச்சி. யாராவது என்ன காப்பாத்துங்க. பரவாயில்ல, நினைச்சத சாதிச்சிட்டோம். கெனிச்சி கேக்னா பிடிக்காதுன்னு போயிட்டான். அதுவும் நான் செஞ்ச கேக்க போய் சாப்பிடாம ஓடி போயிட்டான். என்ன, ஓடி போயிட்டானா? இது ரொம்ப மோசம் தான் யுமிகோ. நீ செஞ்ச கேக்குனா ரொம்ப ருசியா இருக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பீஸ் தருவியா? அதை ருசிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா, உனக்கு இல்லாத கெமமாக்கி, வாங்க உள்ள வந்து சாப்பிடுங்க. இதோ வந்துட்டே இருக்கோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விடவே கெமமாக்கி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் இல்லனா? அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிளான பத்தி நான் எப்படியாவது கெனிச்சி கிட்ட சொல்லி ஆகணும். சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ, கேக் ரொம்ப நல்லா இருந்தது. டிங் டிங். கெமுமாக்கி இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல? ஆமா பாஸ், உங்க பிளான் சூப்பர். ஆனா கியோ, நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமானது இருக்கு. அப்படியே பாஸ், வாங்க போகலாம். இதுல இருந்து கெனிச்சி தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? கேக்னாலே பயமா இருக்கே. இங்க பாருப்பா தம்பி. நீங்க யாரு? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தான் கேட்க வந்திருக்கேன். என்ன
கையெல்லாம் எனக்கும் கேக்காவே இருக்கு. இந்த கேக் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். ஹட்டூரி வந்துட்டியா? அவன் பிளான வச்சு அவனையே கவுக்குறேன். தைரியம் இருந்தா வெளியில வாங்க. கியோ விலங்கு பிடிச்சவன் வந்துட்டான், வந்துரு. இந்த கேக்க வச்சு உங்களை எப்படி அடிக்கிறேன் பாருங்க. டிங் டிங் கேக்க நமக்கு பிடிச்சிட்டான், ஓடு, கியோ நிக்காத. டிங் டிங். கெமுமாக்கியா? நல்லா பாரு கெனிச்சி, உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் கெமுமாக்கி இப்படி பண்ணிருக்கான். என்னது? இதெல்லாம் உண்மையான கேக்கே இல்ல, அவன் சும்மா நடிச்சிருக்கான். அந்த கெமுமாக்கிய நான் விட மாட்டேன். இவ்வளவு சுவையான கேக்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. இந்த கேக்க நான் யூமிகாக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இது அவன் மட்டும் தான் சாப்பிடணும். வேணும்னா நீங்க எல்லாம் ராத்திரி பூரா உட்காந்து இதை பாத்துக்கிட்டே இருங்க, ஓகேவா? கேக்கு கேக்குக்கு பயந்தவன காப்பாத்துனவங்க நம்ம. இப்ப பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவன் மனசுல இருந்த பயத்தை போக்காமலே இருந்திருப்பேன்.